அப்பா அம்மா வீட்டுல கறி விருந்து நாங்க குடும்பத்தோட கலந்துக்கிட்டோம். வீட்டு பக்கத்துல இருக்கிற மாதா கோயில்ல விசேஷம். சோ கோயில்ல பொங்கல் வச்சதுக்கு அப்புறம் வீட்டுல கறி விருந்து ரெடி பண்ணிட்டாங்க. எங்க அப்பா அம்மாவை பொறுத்த வரைக்கும் அவங்க வீட்டுல கறி எடுத்தாலே எங்க 5 பேரையும் குடும்பத்தோட வீட்டுக்கு வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பண்டிகை அன்னைக்கு எங்களையும் கூப்பிட்டு இருந்தாங்க. நாங்களும் ஃபேமிலியா அவங்க வீட்டுக்கு வந்துட்டோம். நம்ம ரெயின்சிகா பாப்பாவுக்கு முட்டைனா ரொம்ப பிடிக்கும். அது இல்லாம மீன் சில்லி அப்படின்னு சொல்லிட்டு பொரிச்சது ஏதாவது இருந்தா உடனே சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. நான் போகும்போது என் தங்கச்சிங்க 2 பேரும் அங்கதான் இருந்தாங்க. அவங்க ஒரு பக்கம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நானுமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். எங்க அப்பா செய்யற டிஷ்லயே சிக்கன் கிரேவி தான் எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். வர வர நமக்கு ஏகப்பட்ட போட்டோ ஃப்ரேம் ஆர்டர்ஸ் வந்துகிட்டு இருக்கு. முக்கியமா நாங்க ஃபேமிலி போட்டோஸ் எடுக்கும்போது எங்க அண்ணன் அந்த போட்டோல இல்ல ஜாயின் பண்ணி தர முடியுமா, எங்க அப்பா அந்த போட்டோல இல்ல நீங்க ஜாயின் பண்ணி தர முடியுமா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ஆர்டர்ஸ் வந்துகிட்டு இருக்கு. நாங்களுமே அவங்களுக்கு கரெக்டா எடிட்டிங் பண்ணி போட்டோ ஃப்ரேமா ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது போட்டோஸ் ஜாயின் பண்ணி ஃப்ரேம் பண்ணணும், இல்ல உங்க குழந்தைங்க போட்டோ இல்ல உங்க ஃபேமிலி போட்டோ இதே மாதிரி போட்டோ ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க.